சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரூக் அண்ட் பான் என் கேம். ஸோ இந்த சீரியஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 4 வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம கடந்த வாரம் 4ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா, ரூக் அண்ட் பான் என் கேமில் ராஜாவின் பங்களிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற சதுரங்க கொள்கையை நம்ம விளக்கியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம 2வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வீடியோ கண்டினியூ ஆகும். அதாவது ராஜாவின் பங்களிப்பு அதுக்கு மட்டுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ. இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், மேலே ஃபஸ்ட்டு கார்டாகவும் கொடுக்குறேன். அண்ட் வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா என் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ப்ளஸ் நம்மளுடைய ரூக் அண்ட் பான் என் கேம் சீரியஸோட பிளேலிஸ்ட்டும் வரும். ஸோ எங்கே உங்களுக்கு எதுவாக இருக்கோ அங்கே நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கடைசி வாரம் நம்ம பேசினது இந்த பொசிஷன் தான். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஓசே ராவல் கப்பப்ளாங்கா அப்படிங்கிற செஸ் மெஷினுக்கும் சவாலிய தர்தக்வார் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்த ஒரு பொசிஷன் இந்த பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் தான் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம எந்த பொசிஷன் பேச போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பொசிஷன். அதாவது இந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா எரிக் ஹான் அப்படிங்கிற பிளேயருக்கும் அகிபா ரூபைன்ஸ்டைன் அப்படிங்கிற அவருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட்டஸ்ட் செஸ் பிளேயர் தான். அதுவும் அவரும் என் கேமில் ரொம்ப சாதாரணமான ஆள் கிடையாது. செஸ் மெஷின் அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் பார்த்திங்கனாக்கா அகிபா ரூபைன்ஸ்டைன். ஸோ இவருடைய அழிவில்லா ஆட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சதுரங்க உலகத்தையே. ஸோ அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகிபா ரூபைன்ஸ்டைன் நீங்கள் போட்டிங்கனாலே அகிபா ரூபைன்ஸ்டைன் தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும். அதர்வைஸ் நம்ம இம்மோர்டல் செஸ் கேம்ஸோட பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷனை நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் திரும்ப அந்த ராஜாவின் பங்களிப்பு அது என்னென்னலாம் பிரின்சிபலாக நம்ம தியரிட்டிக்கல் ஐடியாஸ் நிறைய பேசியிருப்போம். ஸோ அதனால் நம்ம இங்கே அந்த மாதிரி பேச போகிறது கிடையாது. ஏன்னா திரும்ப கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சீரிஸை பார்த்துருங்க. அதாவது முதல் வீடியோ பார்த்துருங்க, அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவும் பார்த்துருங்க. அப்போ தான் இது புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த பொசிஷனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் இந்த பொசிஷனில் நான் சில மூவ்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். லைக் பானை F4க்கு புஷ் பண்ணுறது, அடுத்து கிங்கை E3க்கு D3க்கு புஷ் பண்ணி ரூக் மேலே டைம் கெயின் பண்ணுறது, ரூக்கு B1ல் வைக்கிறது, அடுத்து ரூக்கை D1ல் வைக்கிறது, ரூக்கை E1ல் வைக்கிறது. இப்படி 4-5 மூவ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பொசிஷனில் இதை தவிர்த்து எரிக் ஹான் அப்படிங்கிற பிளேயர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மூவ் தான் விளையாடுறாரு. அதனால தான் இன்றைக்கி இந்த ஆட்டம் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு லெசனாக கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பிஃபோர் வி பிகின் முதல்ல நம்ம எவால்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சில இடத்துல நான் சொல்லியிருப்பேன். அதை நம்ம இங்கே பண்ணிடணும். இங்கே எவால்வேஷன் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நமக்கு பான் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிங் ஆக்டிவிட்டி ஆர் கிங்கோட பொசிஷன் அண்ட் இருக்கிற ஒரே ஒரு பீஸு ரூக்கு. ஸோ எது எப்படி இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்பொழுதுமே இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆட்டத்தில் இந்த மாதிரியான எவால்யூஷன் டெக்னிக்கை பயன்படுத்தும் போது உங்களுக்கு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு, அதாவது ரைட் டெசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க, அதுக்கு பயன்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எப்போவுமே கிங் சேஃப்டியை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம கிங் சேஃப்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்ம ராஜாவின் பங்களிப்பு தான் பார்க்குறோம். அப்போ எந்த கிங்கை இந்த கேமுக்கு அதிகமாக பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 கிங்குமே ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா அவருமே செகண்ட் ரேங்கில் இருக்கார், இவருமே செகண்ட் ரேங்கில் இருக்கார். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ ரூக்கோட பொசிஷன் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக பிளாக் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஸோ 4th ரேங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வீக்னஸை டார்கெட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிவாகவும் இருக்கார், அவருடைய பானை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸாக பிளாக் விஷுவலாகவும் பெட்டராக இருக்கார், நம்ம சொல்கிற அந்த எவால்யூஷன் படியும் பெட்டராக இருக்கார். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பான் ஸ்ட்ரக்சர். ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், இந்த பான் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக அழகாக இருக்குது நமக்கு. ஸோ எல்லாமே கனெக்டடாக இருக்குது. 2 பான் ஐலாண்ட் இருக்குது. ஒயிட்டுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 3 பான் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ப்ளிட் பான்ஸ், அதாவது ஐசோலேட்டட் பான் அப்படிலாம் பார்த்திங்கன்னா டபுள் பான், இந்த 2 விஷயமே அவருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது மோஸ்ட்லி இது ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னு சொன்னாக்கா இந்த கான்செப்ட் எப்பொழுதுமே நம்ம மறக்கவே கூடாது. ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. ரூக்கை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் விளையாடுறது மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரியான எண்டிங்க்கு பயன்படும். அப்படி இல்லை அப்படின்னா ரூக்கை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. பட் இந்த கேமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரூக் அவர் என்ன செய்கிறாரு, ரூக்கால் C1 வச்சு அந்த ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு வேரியேஷன் நம்ம பார்க்கலாம். என்ன வேரியேஷன் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஃபோர்சிங் மூவ். இந்த ஃபோர்சிங் மூவ்னால் என்ன நடக்குது அப்படின்னா ஒயிட் ஸ்ட்ராட்டஜிக்கல் தோக்க போகிறாரு. ஏன்னா நம்ம கிங் ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரூக் ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீக்னஸ் அட்டாக் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணலாம். ஆனால் அவருமே கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவார்.
ஸோ ஒரு மூவ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எவாலுவேட் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருந்தார். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்க அங்க வெட்டும்போது, அவர் வந்து இங்க இருக்கிற எல்லா பானையும் கேப்சர் பண்ணிருவார். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூக் மூவ்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க அங்க கேப்சர் பண்ணலாம். அவர் இங்க இருக்கிற பானெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு, கீழ பான புஷ் பண்ணி ஈஸியா வந்து கேம் அவர் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மூவ் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ கேம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அக்யூபா ரூபென்ஸ்டன் வந்து ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்மகிட்ட கிங்கோட பொசிஷன வந்து அவருக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. ஸோ அதனால ரூக்க வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொசிஷன்ல வந்து ஓகே ஆன்ஸர் ஏற்கனவே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். பட் பரவால்ல. இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து நம்ம வந்து கிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாலே சென்டர் ஆஃப் த போர்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மைண்ட் செட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒவ்வொரு கான்செப்ட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வேற வேற மாரி தான் நம்ம வந்து அத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம ஒரே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து சென்டர் ஆஃப் த போர்ட நோக்கி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கிங் டி3, கிங் டி2, கிங் டி5 அண்ட் தென் கிங் டி3. ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய என்ட்ரிய வந்து தடுக்கிறாரு. இதனால கேம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு டெட் ட்ரா கேம் தான் இது. ஆனா, அகிபா ரூபென்ஸ்டன் வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, கிங்க வந்து F6 வழியா கொண்டு போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன வீக்னஸ் எங்க இருக்கு? ஸோ அதாவது வீக்னஸ் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஞாபகம் இருக்கணும். அத நான் டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க நெறைய பேர் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இதுல என்னங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து கிங் இந்த மாரி போனாலும், இங்க வந்து டிஃபெண்ட் தானே பண்ண போறாரு. இதுல என்னங்க பியூட்டி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா, இந்த இடத்துல இருக்க விஷயம் என்ன அப்டின்னாக்கா இப்போ நம்மளோட கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவேன் நானு, என்ன பொறுத்தவரைக்கும். இந்த மாரி தான் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சொல்றது. ஏன்னா, அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால. அதாவது நான் என்ன கன்சிடர் பண்றேன், நமக்கு இவ்ளோ ஸ்கொயர்ஸ் நமக்கு இருக்கு. ஆனா, ஒயிட்‌டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 ரேங்க் தான் இருக்கு. அதுலயும் நம்ம 2 ஸ்கொயர்ஸ கவர் பண்றோம். இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா, இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும். ஓகே நம்ம தான் அப்ப வின் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸு. என்ன காரணம் அப்புட்னாக்கா, இந்த இடத்துல இப்ப நீங்க எப்படி இந்த பொசிஷன பார்க்கணும் அப்புட்ன்னா, இந்த கிங் சைட்ல இருக்கிற எல்லா பானையுமே இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த பானம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம கிங் பொசிஷன இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா நம்மளால வந்து வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்ப பிளாக் வந்து பண்ண போறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்புட்ன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ராஜாவின் பங்களிப்பு வந்து முக்கியம். அதனால வந்து கரெக்ட்டா அந்த ஸ்கொயர் எங்க வீக்னஸ் இருக்கோ, எந்த பான் நம்ம வந்து டார்கெட் பண்றோமோ, அந்த பானுக்கு கீழ போயிட்டு அத வந்து ஸ்டாப் பண்றாரு. இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் எனிவே இப்ப வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஸோ E5 வந்து விளையாடுறாரு ரூபின்ஸ்டைனு. ஸோ கிங் H1. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு மூவே கிடையாது இந்த பொசிஷன்ல. அ கிங்க வந்து மூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா B5. இந்த கான்செப்ட் பேர் வந்து டீப் ஃப்ரீஸ். ஸோ ஒரே ஒரு பான வச்சு அந்த 2 பானையும் ஸ்டாப் பண்றாரு. இது என்ன என்ன அர்த்தம் அப்புட்ன்னா, இப்போ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் சைடே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவர்னால. ஸோ இந்த பக்கம் இருக்கிற குயின் சைடு இருக்க அந்த 2 பான பத்தி கவலைப்படவே தேவையில்ல. அதனால தான் இங்க B5 விளையாடி அத வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ கிங் G1, F5. ஸோ கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா பானையும் வந்து 4த் ரேங்க்ல நிறுத்தி விட்டுறாரு. அதாவது 5த் ரேங்க்ல நிறுத்தி விட்டுறாரு. இவரோட 5த் ரேங்க்ல. ஸோ அதுக்கப்புறம் கிங் H1 தென் G4. G4க்கு அப்புறம் E4. இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து பான கேப்சர் பண்ணோம் அப்புட்னாக்கா, நம்ம வந்து தோத்துருவோம். ஸோ அதனால இந்த மாரி கேப்சர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணும்போது அவரு தான் ஃபர்ஸ்ட்டு பாஸ் பான் கிரியேட் பண்ணுவாரு. அதனால நம்ம தோத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பானோட த்ரெட்டுக்கு ரியாக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அவர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அடுத்த பான புஷ் பண்றோம். இப்ப என்னாச்சு பார்த்தீங்களா? இந்த பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே ஜஸ்ட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துட்டு நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்புட்ன்னா, கிங் பொசிஷன். ஸோ நம்மளுடைய கிங் இங்க கொண்டு வந்ததுனால மட்டும் தான் இந்த மாரியான ஒரு பொசிஷன் நம்மளால ஏற்படுத்த முடிஞ்சது. அதர்வைஸ் இந்த மாரி நம்மளால வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ கேம் எப்படி கன்டின்யூ ஆகுது பாருங்களேன். ஸோ கிங் G1, G3 அதுக்கப்புறம் H டேக்ஸ் G3 அதுக்கப்புறம் H டேக்ஸ் G3. ஸோ இந்த இடத்துல வந்து நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். H டேக்ஸ் G3 ஆக்சுவலா இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கான் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இத நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண கூட தேவையில்ல. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க எண்டிங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன? இப்ப இன்னொரு டவுட் இருக்கும். நம்ம ஏன் வந்து கேப்சர் பண்ணணும்? நம்ம ஏன் பான கனெக்ட் பண்ணக்கூடாது? இந்த டவுட் வந்து நேச்சுரலா எல்லாருக்கும் வர்றது தான். இப்ப வந்து G2 விளையாடலாம். இப்ப நீங்க வந்து கிங்க மூவ் பண்ணீங்க அப்டின்னா, கிங் H2 அண்ட் தென் குயின் இஸ் கமிங். ஸோ அப்ப அந்த மாரி விளையாட முடியாது. அப்ப நம்ம ஒயிட் என்ன பண்ணுவார்னா, பாஸ் பான் வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார். லைக் இந்த மாதிரி. ஸோ பாஸ் பான் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாக்கா, பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்து கிங்க வந்து புஷ் பண்ணிட்டே வந்து அவர நம்ம குயின் ப்ரமோட் பண்ணி கூட வந்து நம்ம செக்மேட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாரி பானாலே செக்மேட் பண்ணிடலாம். ரொம்ப ஃபேன்சியா இல்ல வந்து அவர வெறுப்பேத்தணும், இல்ல வந்து அவர வந்து ஒரு கிண்டல் பண்ற மாதிரி பண்ணணும் அப்டின்னா, நீங்க இன்னும் ஒரு வெயிட்டிங் மூவ் கூட விளையாடலாம். சரி நீ வேணா குயின் எடுத்துக்கோ ஆசைக்கு, அப்புறம் நான் உன்ன செக்மேட் பண்றேன் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த மாதிரி வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு எண்டிங் தான் இது. ஸோ இந்த காரணத்தினால நம்ம வந்து இந்த லெசன்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்டின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்னதான் வந்து ராஜாவின் பங்களிப்பு வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் த போர்டு, சென்டர் ஆஃப் த போர்டு அப்படின்னு நம்ம வந்து மைண்ட்ல இருந்தாலும், இன்னொரு விஷயத்த நீங்க கேட்டுக்கணும். நம்ம ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? நம்ம பொசிஷனுக்கு இது தேவையா? தேவையில்லையா? ஸோ 3வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா,
எந்த இடத்துல நம்ம ஆப்போனன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலவீனம் எங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ, அத நீங்க டார்கெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண மாரி அந்த ஸ்பேஸ் எனக்கு தான் இருக்கு. அப்ப நான் தான் வின் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட்லயே வந்து நீங்க இருக்கணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வீக்னஸ நம்ம டார்கெட் பண்ண மறந்துருவோம். அதே சமயத்தில இதே எண்டிங்கில ஒயிட் வந்து ரூக்க குடுக்காம இருந்தாருன்னா, கண்டிப்பா இத புரோகிரஸ் பண்ணவே முடியாது 2 பேர்னாலயும். ஏன்னா, ரூக் வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஓப்பன் பொசிஷன் அப்படிங்கிறதுனால பான வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஆனா வந்து அவர் ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ, அதனால உங்களுடைய ஆட்டத்தில எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு எண்டிங்குள்ள போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. மத்தவங்களுக்கு அப்படியே மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன். ஸோ, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் கேம்க்கு வந்து நம்ம டெடிகேட் பண்ண போறோம். இது ஏற்கனவே நம்ம பண்ண ஒரு விஷயம் தான். பட் திரும்பவும் நம்ம ரெஸ்யூம் பண்றோம். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டியூஸ்டே ஃபார் டால், ஃப்ரைடே ஃபார் ஃபிஷர் இந்த மாரி நம்ம ஏற்கனவே வச்சிருந்தோம். அத அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ண போறோம். அடுத்த ஒரு விஷயம், கரண்ட் கேம்ஸ்லாம் ஏதாவது நடக்கும்போது, அப்ப என்ன பண்ணுவோம், இத அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, கரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்த கவர் பண்ணிட்டு, தென் அந்த மாரியான விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம், திரும்ப நம்ம பழையபடி வெட்னஸ்டே எண்டிங், மண்டே மார்ஃபி அந்த மாரி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். மார்ஃபி ஆர் மேக்னஸ். ஸோ, அந்த மாதிரி. ஸோ, ஒவ்வொரு டேக்கும் ஒரு ஒரு இத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, கண்டிப்பா வந்து உற்சாகமா வந்து நம்ம செஸ்ஸ வந்து கத்துக்க போறோம். ஸோ, அதனால மறக்காம சேனல வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ, இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து டொனேஷன் பண்றதுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ, யுபிஐ ஐடி ஸ்க்ரீன்ல தெரியும். ப்ளஸ் நான் ஏற்கனவே போட்ட எண்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே உங்க ஸ்க்ரீன்ல தெரியும். எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதோட வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம்.